செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். நாள்தோறும் நாலடியார் என்று தினந்தோறும் நாம் நாலடியார் நூலிலிருந்து நான்கு பாடல்களாக பார்த்து வருகின்றோம். இன்று 5வது அதிகாரம் தூய்த்தன்மை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இது உடம்பில் உள்ள தூய தன்மை இருக்க வேண்டும், அழுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்படி என்ற பொருள் பற்றியே பேசப்படுகின்ற பாடல்களை குறிப்பிட்டுள்ளார் இங்கே புலவர்கள். தூய்த்தல்லாமை உடம்பில் உள்ள அழுக்கு அடைமையை உணர்த்திற்று. மகளிருடைய உடம்பு அழகென கருதப்படுதலின் அதனின் தூய்த்தன்மை அல்லாததையும் பெரும்பாலும் இவ்வதிகாரம் விளக்குகின்றது. 41வது பாடல், 42, 43, 44 இந்த 4 பாடல்களையும் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். 41வது பாடல். மாக்கேள் மடநல்லாய் என்றாற்றற்றும் சான்றவர் நோக்கார்கொள் நொய்யதோர் புக்கிலை யாக்கைக்கோர் ஈச்சிறகன் தன் அன்னதோர் தோள் அறினும் வெண்டுமே காக்கை கடிபதோர் கோல். மாக்கேள் மடநல்லாய் என்றற்றும் சான்றவர் நோக்கார்கொள் நொய்யதோர் புக்கில்லை யாக்கைக்கோர் ஈச்சிற அன்னதோர் தோள் அறினும் வெண்டுமே காக்கை கடிபதோர் கோல். அழகாக குறிப்பிட்டுள்ளார். இதிலே மாக்கேள் மட நல்லாய் என்று அரற்றும் சான்றவர். மாக்கேள் என்றால் மாந்தளிர் போன்ற இளநங்கையே என்று மாதரை நோக்கி பலகாலும் கூறி உருகும் பெரியோர்கள் என்றாற்றும் என்றால் அவரை கூப்பிடுகிறதாக குறிப்பிடுகிறார். சான்றவர் என்றால் பெரியோர்கள். நோக்கார்கொள் நொய்யது ஓர் புக்கிலை அம்மாதரது தாழ்ந்த சிற்றுடம்பின் இயல்பை எண்ணி பார்ப்பார்களே. ஆனால் யாக்கைக்கு ஓர் ஈச்சிறகு அன்னது ஓர் தோல் அறினும் அவ் உடம்புக்கு ஓர் ஈயின் சிறகை போன்றதொரு தோல் அறுபட்டாலும் வெண்டுமே காக்கை கடிபதோர் கோல். காக்கையை துரத்துவதற்கு ஒரு கோல் வேண்டியிருக்குமே அதுபோல் என்று குறிப்பிடுகிறார். உடம்பு அழுக்குடையதென்று உணர்ந்து ஒழுக வேண்டும். மாந்தளிர் கேள் உவம பொருளாக இச்செயலில் உடம்பை நோக்கிய ஆதலின் நல்லாய் என்று இது பொதுவில் பெண் என்று உரைத்து கொள்ள வேண்டும். இந்த பெண்களிலே
அழகாக இருப்பவர்கள் ஆண்களுடைய மனது பெரும்பாலும் மாந்தளிராக இருக்கக்கூடிய நிறத்தை தான் விரும்புகின்றதாக சொல்லுகிறார். அருணகிரிநாதர் கூட மாந்தளிர் போல் வடிவும் மிக நாடி என்று அவருடைய திருப்புகழிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே மாந்தளிர் தான் அழகாக கொள்ளுகிறார்கள். தாங்கா முற்றும் மாதர்பால் இங்கனம் பலமுறை கூறி உள்ளங்கரைந்து குறை இறப்பது போன்ற அரற்றும் என்றார். சான்றார் என்பது இகழ்ச்சி உயிர் புகுத்திருக்கும் உடம்பு புக்கில் எனப்பட்டதும் புக்கில் அமைந்தின்று சொல்லோ என்று புக்கில் அமைந்தின்று கொள்ளோ என்றும் இதில் வள்ளுவர் கூட இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். சிறிய என்னும் பொருட்டு பின் 2 மகளில் யாக்கையின் தூய்மை அல்லாததையும் இங்கு காட்டப்படுகின்றது. நொய்யது என்றொரு சொல் வந்தமையால் மீண்டும் இழிவு தோன்றும்படி துச்சில் என பாடம் கொள்ளுவதற்கும் அற்ப இன்பத்தில் என்னும் பாடம் பொருட்கொள்ளுவதற்கும் இதை மிகச் சிறிய அளவுக்கு மீத்தேல் நிலையை இங்கு ஈச்சிற்கு என்று கூறியிருக்கிறார். காகத்தை கூறிமையின் பன்மிகுதி தோன்றிற்று இதில் இந்த பாடலில். அடுத்த பாடல் 42வது பாடல். தோல் போர்வை மேலும் தொலை பலவாய் பொய்மறைக்கும் மீப்போர்வை மாற்றித்து உடம்பானால் மீப்போர்வை பொய்மறையாக காமம் புகழாது மற்றதனை பைம்பறியா பார்க்கப்படும். தோல் போர்வை மேலும் தொலை பலவாய் பொய்மறைக்கும் மீட்போர்வை மாற்றித்து உடம்பானால் மீட்போர்வை பொய்மையார் பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தோல் போர்வை மேலும் தொலைபல வாய். தோலான போர்வையின் மேலும் தொலைகள் பலவாகி பொய்மறைக்கும் மீப்போர்வை மாற்றித்து உடம்பானால் அவற்றின் உள்ளே உள்ள அழுக்குகளை மறைக்கும் மேற்போர்வையாகிய ஆடையின் பெருமையை உடையது. இவ்வுடம்பு காமம் புகழாது அவ்வுடம்பையே காமத்தால் மகிழாமல் மீப்போர்வை பொய்மறையா அம்மேற்போர் அவையாகிய ஆடையை அழுக்கு மறைக்கும் திரையும் மற்றதனை மற்றொரு போர்வையாகிய தோல் போர்வையை பை மறியா ஒரு பையின் திருப்பமாகவும் பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து விருப்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று புலவர் இதிலே எழுதியிருக்கிறார். உடம்பின் அழுக்குடைமையை எண்ணி பார்த்து அதன் மேல் உண்டாகும் அவாவை
ஆசையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் கருத்தில் கொள்ள வேண்டும். பலவாய் என்னும் வினையச்சம் காரணமாக தொலை பலவாயின மேலே ஆடை போர்க்க வேண்டியதாயிற்று என வருதலின் மாட்சித்து என்பதும் இகழ்ச்சி மறையா மரியா இரண்டிடத்தும் ஈறுகெட்டது என்னும் விரித்து கொள்ள வேண்டும். மற்ற பிரிதொன்றும் பொருட்டு பையின் உட்புறமாக மேற்புறமாகி திருப்பி பார்ப்பது போல் என்பதற்கு பைன்மரியா என்று கூறினார் புலவர். இந்த தோலின் உட்புறத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே கருத்து. பார்க்கப்படும் என்பது ஒரு வியங்கோலாக இருக்கிறது. பார்த்து நீக்கப்படும் என்னும் கருத்தும் அடங்கியது. மக்கள் யாக்கை இதுவென உணர்ந்து மிக்கோய் இதனை பரமரி பாராய் என்றார் பிறரும். இந்த உடம்பை உள்ளே பார்த்தால் முழுவதும் நமக்கு அருவருப்பாகத்தான் இருக்கும் என்பதை புலவர் இதிலே கூறியிருக்கிறார். 43வது பாடல். தக்கோலம் நின்று தலை நிறைய பூச்சூடி பொய்க்கோலம் செய்ய ஒழியுமே எக்காலும் உண்டு வினையுள் உரைக்கும் எனப் பெரியோர் கண்டுகை விட்ட மயல். தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சூடி பொய்க்கோலம் செய்ய ஒழியுமே எக்காலும் உண்டு விளையுள் உரைக்கும் எனப் பெரியோர் கண்டுகை விட்ட மயல். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தக்கோலம் தின்று, தக்கோலம் முதலிய வாசனை பொருள்களை வாயில் மென்று, வெற்றிலைப்பாக்கு மற்றும் கிராம்பு இது போன்றவை தக்கோலம் வாசனை பொருள்கள். மென்று தலை நிறைய பூச்சூடி, தலை நிரம்ப மலர் மனம் நிறைந்த மலர்களை சூடி, முல்லை மல்லிகை போன்ற தாழம்பூ இம்மலர்களை சூடி பொய்க்கோலம் செய்ய செயற்கை அழகுகளை செய்து கொள்வதனால் ஒழியுமே நீங்கிவிடுமோ என்றாலும் உண்டி வினை உள் உரைக்கும் என பெரியோர் கண்டு கைவிட்ட மயல். எப்பொழுதும் உணவு தொழில் உள்ளே அழுக்கை மிதக்கும் என்று பெரியோர் தெரிந்து விருப்பத்தை ஒழித்து இவ்வுடம்பின் அழுக்கு என்று இதனை பொருள்பட கூறியிருக்கிறார். செயற்கையாக எவ்வளவு மனப்பண்டங்கள் ஊட்டினும், மனம் மிகுந்த பூக்கள் இவற்றை செய்தாலும் ஊட்டினாலும் உண்ணும் தொழில் அழுக்கை மிகுத்து கொண்டே இருக்கும் ஆதலால் இவ்வுடம்பின் மேல் விருப்பம் கொள்ளுதலில் பயனில்லை என்று புலவர் கருத்துப்பட கூறுகிறார். தினந்தோறும் சாப்பிட்டால் கழிவு ஏற்படுகிறது. ஆகையால் இந்த உடல் அழுக்கான தேகம்தான் என்று குறிப்பிடுகிறார். இயல்பாகவே கோலம் பொய்க்கோலம் என்றால் மெய்யென்று மேனியை யார் சொன்னது அல்ல, பொய் நிலைத்து நிற்பது அல்லவே. ஆகையால் இதை
மெய் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது பொய்தான். நிலையை மிகுவித்தல் மயல் அழகென்னும் பொருட்டு மயல் ஒழியுமே என்று கூறியிருக்கிறார். ஒழியாது என்றபடி இதிலே நாம் பொருள் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் 44வது பாடல். தென்னீர் குவளை பெருங்கயல்வேல் என்று கண்ணில் புன் மாக்கள் கவற்ற வீடுவனோ உன்னீர் கலைந்தக்கால் நுங்கு சூன்றிடான் கண்ணீர்மை கண்டொழுகும் வேள். வெந்நீர் குவளை பெரு கயல் வேலென்று கண்ணில் புன் மாக்கள் கவற்ற விடுவேனோ உன்னீர் கலைந்தக்கால் நுங்கு சூன்றிட்டான அன்ன நுங்கு சூன்றிட்டன்ன கண்ணீர்மை கண்டொழுகு வேல் கண்டொழுகு வேன். மறுபடியும் ஒருமுறை பாடல் பார்ப்போம். தென்னீர் குவளை பொறுகயல் வேலென்று கண்ணில் புன் மாக்கள் கவற்ற விடுவேனோ உன்னீர் கலைந்தக்கால் நுங்கு சூன்றிட்டன்ன கண்ணீர்மை கண்டொழுகுவேன் என்று பாடலிலே குறிப்பிடுகிறார் புலவர். இதன் பொருளை பார்ப்போம். தெள்நீர் குவளை தெளிவான நீரில் உள்ள குவளை மலர். பொறுகயல் புரளுகின்ற கயல் மீன். வேல் வேல்படை என்று சொல்லி கண் இல் புன் மாக்கள் மெய்யறிவில்லாத தாழ்ந்த மக்கள் கவற்ற விடுவனோ எனது உள்ளத்தை கவலைப்படுத்த இடம் விடுவேனோ. உள்நீர் கலைந்தக்கால் உள்ளுக்குள்ளே நீர் நீக்கப்பட்டால் நுங்கு குன்றிட்டு அன்ன நுங்கு தோண்டிவிட்டார் போன்ற கண் நீர்மை கண்டு ஒழுகுவேன். கண்ணின் இயல்பை அறிந்து பற்றத் தொழுகுவேன் ஆதலால் நான் என்று இதிலே கூறுகிறார். உடம்பிற்குள் அழுக்கு இயல்பு தெரிந்து அதனை பற்றற்று ஒழுகுதல் வேண்டும் என்று கருத்தாக நாம் கொள்ள வேண்டும். கண்களை குவளை மலர் என்றும் கயல் மீன் என்றும் ஒப்பு ஓமையாக கூறும் மரபு பற்றி அவற்றை குறிப்பிட்டுள்ளார். மாதரை அவர்க்குரிய பெண்மை பண்பு அறிந்து போற்றாமல் காமம் காரணமாக அவர் உடம்பை நச்சித் திரிவாரை உட்கொண்டு கண்ணில் புண் என்று தன் மேலும் மக்கட்பண்பில்லாதவர் என்னும் கருத்தால் மாக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாக்கள் என்பது மக்கட்பிறவியின் முன்னிலை. உள்நீர் கண்ணின் உள்ளுள்ள நீர் கண்டொழுகுவேன் கவற்றி விடுவனோ என்று கொள்ள வேண்டும். இங்கு ஓகாரம் எதிர்மறையாக கூறியிருக்கிறார். இந்த பாடலிலே மக்கள்
பெண்களை பார்க்கும் பொழுது காம வயத்தால் பார்த்தால் அவர்களை மக்கள் என்று கொள்ளாமல் மாக்கள் என்றே கருத வேண்டும் என்ற கருத்தையும் இதிலே புலவர் கூறியிருக்கிறார். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.